वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। எல்லா பக்தர்களுக்கும் மிக பணிவான வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள், கௌர பூர்ணிமா, சைத்தன்ய மகாபிரபுடைய அவதார தினம். 500 வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சந்திர கிரகண தினத்துல தான் மகாபிரபு அவதாரம் செஞ்சார். நம்ம வருஷந்தோறும் கௌர பூர்ணிமா கொண்டாடுகிறோம். ஆனால் எல்லா வருடமும் சந்திர கிரகணம் வருவதில்லை. ஆனால் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக அதே மாதிரி சந்திர கிரகணம் வந்திருக்கு. அவதாரங்களில் பலவிதமான அவதாரங்கள் இருக்கு. அம்சம், பகவானுடைய சின்ன ஒரு அம்சம் மட்டும் அவதாரம் செய்வது, அதெல்லாம் பார்த்தோம்னா மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், இதெல்லாம் பகவான் முழுமையா வரல, சின்ன ஒரு பகுதி, ஒரு அம்சம் மட்டும். அப்புறம் லீலா அவதாரம், ஒரு சின்ன லீலையை செய்துவிட்டு மறைந்து விடுவார்கள். அப்படி சில அவதாரங்கள் சில மணி நேரங்களுக்காக, சின்ன ஒரு லீலைக்காக மட்டுமே வருவது. இப்ப நீங்க நரசிம்மரை கூட பார்த்தோம்னா, நரசிம்ம அவதாரம் சில மணி நேரங்கள் தான் இருந்தது. ஒரு சாயங்கால நேரத்தில் தூணிலிருந்து பிளர்ந்து கொண்டு நரசிம்மர் அவதாரம் செஞ்சார். இரண்யனை வதம் செய்ததோடு மறைந்து விட்டார். சின்ன கொஞ்ச நேரம்தான். அப்புறம் குண அவதாரம் அப்படின்னு பார்த்தா, பிரம்மா, பரமசிவன், இவங்கெல்லாம் குண அவதாரங்கள். அப்புறம் மன்வந்தர அவதாரம், இப்படி பலவிதமான அவதாரங்கள் இருக்கு. இருந்தாலும் ராமரும் நரசிம்ஹரும் முழுமையானவர்கள், பூர்ணம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. மற்ற அவதாரங்கள்லாம் சிறு சிறு பகுதிகளாக இருந்தாலும் ராமரையும் நரசிம்மரையும் பூர்ண அவதாரம். கிருஷ்ணர் அவதாரங்களுக்கும் அப்பாற்பட்டவர். கிருஷ்ணரிலிருந்தான் அவதாரங்களை உருவெடுக்கிறது. பூர்ண உத்தமம் அப்படின்னு கிருஷ்ணரை சொல்லுகிறார்கள். ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வகாரண காரணம், பூர்ண உத்தமம் கிருஷ்ணரை. அதே கிருஷ்ணர் தான் ரகசியமாக சைத்தன்ய மகாபிரபுவாக அவதாரம் செய்திருக்கிறார். மற்ற அம்சங்களோ சிறு பகுதிகளோ கிடையாது. முழுமையான கிருஷ்ணரே தான் மகாபிரபுவாக ரகசியமாக அவதாரம். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய ராதா கிருஷ்ண நஹி அந்ய. ராதாராணியும் கிருஷ்ணரிலிருந்து அந்நியமானவர் கிடையாது சைத்தன்ய மகாபிரபு. செய் கௌர செய் கிருஷ்ண செய் ஜெகநாத், அவரேதான் சைத்தன்ய மகாபிரபு,
அவரேதான் ஜெகநாதர், அவரேதான் கிருஷ்ண பகவான். அவ்வளவு சிறப்பான ஒரு 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 அவதாரம் தான் சைத்தன்ய மகாபிரபு. இனி ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற எல்லா அவதாரங்களும் ஆயுதங்களை கொண்டு வந்தார்கள். இவர் கருணையை ஆயுதமாக கொண்டு வந்தார். ராமர் பார்த்தீங்கன்னா கோதண்டம் கையில் இருந்தது, கிருஷ்ணருடைய கையில் சுதர்சன சக்கரம் இருந்தது. நரசிம்மருக்கு ஆயுதங்கள் வேண்டாம், அவருக்கு நகமேதான் ஆயுதம். தவகர கமலவரே நகம், அவருடைய நகம்தான் ஆயுதம். பரசுராமர் ஒரு கோடாலியை எடுத்து கொண்டு வந்தார். இப்படி அவதாரங்கள் ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தாங்க பல பல லீலைகளுக்காக. அவர்கள் எல்லாரும் யாரையோ பணிய வைத்திருக்கிறார்கள். ராமர் ராவணனை தோற்கடித்து வதம் செய்தார், நரசிம்மர் இரண்யனை வதம் செய்தார், வராகர் இரண்யாக்ஷனை வதம் செய்தார், வாமனமூர்த்தி மகாபலியை தோற்கடித்தார், மச்சவதாரம் சத்தியவிரத மன்னரை இது செய்தாங்க. ஆனா சைத்தன்ய மகாபிரபுவாக வந்தபோது யாரையுமே தோற்கடிப்பதற்காகவோ வதம் செய்வதற்காகவோ வரல. அத்தனை உயிரினங்களையும் உயர்த்துவதற்காக வந்தார். அதனால அவர் கொண்டு வந்த ஆயுதம் கருணை. கருணையை ஆயுதமாக கொண்டு வந்தார். கருணையை மட்டுமே ஆயுதமாக கொண்டு வந்தார். அப்ப சைத்தன்ய சரிதாமிர்தம் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி என்ற மாபெரும் பக்தர் எழுதுகிறார். தன்னுடைய தள்ளாத வயதுல எழுதுகிறார். அவர் சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் செய்வதற்காக 3 காரணங்கள் இருந்தன அப்படின்னு சொல்றார். முதல் காரணம் என்ன அப்படின்னா, அது ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்வது முதல் காரணம். யாரோ சொல்றாங்க சவுண்ட் கம்மியா இருக்குன்னு. எல்லாருக்கும் கேக்குதா? கிளியரா கேக்குதா? ஓகே, ரைட். சவுண்ட் குறைவா? ஓகே. அப்ப முதல் காரணம் ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்வது, அது முதல் காரணமாக சொல்லப்படுகிறது. ஏன்னா கலிகாலத்துல ஹரிநாமம் தான் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு மருந்து. நாம சங்கீர்த்தனம் சர்வபாப பிரணாசனம். கலிகாலத்தில் இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை, கோபம் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மருந்து நாம சங்கீர்த்தனம் தான், வேற மருந்தே கிடையாது. அதனால் அந்த ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்வது மகாபிரபுடைய முதல் திட்டம். அவர் 3 காரணங்கள்ல முதல் காரணம். கிருஷ்ண பகவான் பகவத்கீதையை கொடுத்து உபதேசம் செய்துட்டு போயிட்டாரு. ஆனா மக்கள் யாருமே பெருசா அதை பின்பற்றவில்லை. எல்லாம் கேட்டுட்டு விட்டுட்டாங்க, பின்பற்றவில்லை. அதனால சைத்தன்ய மகாபிரபுவே ஒரு பக்தனாக வாழ்ந்து காண்பித்து அந்த நாமத்தை பிரச்சாரம் செய்கிறார். அப்ப முதல் காரணம் ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்வது. அதனால என்ன நடந்ததுன்னா, இந்த நாள்ல 500 வருடங்களுக்கு முன்னாடி இந்த சந்திர கிரகண நாள்ல, அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி கிரகணம் எல்லாம் ரொம்ப கவனமாக பின்பற்றுவார்கள். சந்திர கிரகண நேரத்துல சமைக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஏனென்றால் நிலா, சந்திரன் விஷத்தை கக்கும் நேரம். ஏன்னா ராகு என்ற அரக்கன் தேவர்களின் வேடமணிந்து மோகினி மூர்த்தி அமுதம் கொடுக்கிற நேரத்துல தேவர்களோட வேடத்தை அணிந்து கொண்டு
அந்த தேவர்கள் வரிசையில போய் நின்னுட்டாரு ராகு. அவர் அரக்கன். மோகினி அந்த அந்த அமுதத்தை எல்லா தேவர்களுக்கும் வழங்கி கொண்டிருக்கும் பொழுது ராகுவும் வாங்கிட்டார். உடனே சூரியனும் சந்திரனும் சொல்லுகிறார்கள், மோகினி தேவி, இந்த ராகு தேவன் கிடையாது, அரக்கன், ஆனால் வேடமணிந்து வந்திருக்கிறான் என்று சொன்ன உடனே மோகினி மூர்த்தி சுதர்சன சக்கரத்தால் அந்த ராகுவின் கழுத்தை அறுத்து செய்றான். ஆனால் அமுதம் சாப்பிட்டதுனால ராகுவுக்கு முடிவு கிடையாது. அதனால் அவர் தலை மட்டும்தான் இருக்கு ராகுவுக்கு. ஆனா ராகுவுக்கு சூரியன் மேலையும் சந்திரன் மேலையும் பெரிய கோபம். என்ன காமிச்சு கொடுத்துட்டாங்களே. அதனால் இந்த ராகு என்ன செய்வார், இடையில போய் சூரியனை கவ்வி விடுவார், நிலாவை கவ்வி விடுவார். அந்த கவ்வி விழுங்கும் நேரத்தை தான் கிரகணம் என்று சொல்லுகிறோம். ஆனா அவருக்கு உடல் இல்லாததுனால கவ்வுன உடனே பின்னாடி வெளியே வந்துருவாங்க சூரியனும் சந்திரனும். ஆனா சிறு நேரம் அவர்களை இந்த ராகு மறைத்து விடுவான். அந்த நேரம் விஷத்தன்மை, விஷம் அந்த நேரத்துல ரொம்ப அழுக்கான ஒரு நேரம். அந்த விஷம் எங்க வரும்னா தானியங்களில் உட்கார்ந்துரும், நவ கிரகங்களில் உட்கார்ந்து விடும், நவரத்தினங்களில் உட்கார்ந்து விடும். இப்போ நம்ம கையிலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரத்தினம், கோமேதகம், பவிழம், முத்து அப்படின்னு நவரத்னங்கள் நகைகளாக நாம் அணிந்திருப்போம். நிறைய நகைகள், வைரம், வைடூரியம், மரகதம், இதெல்லாம் இந்த 9 ரத்னங்கள்லையும் 9 தானிய வகைகள்லையும் அந்த நேரத்துல விஷத்தன்மை உட்கார்ந்துரும். அதனால அந்த காலத்துல பக்தர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த மாதிரி மோதிரங்கள், இந்த நவரத்னங்கள் இருக்கிறதெல்லாம் எடுத்து கங்கை நீர்லயோ பாலிலேயோ ஒரு சின்ன பாத்திரத்துல பாலை ஊத்தி இல்லைன்னா கங்கை நீரை ஊத்தி அதுக்குள்ள இந்த நகைகளை போட்டு வைத்து விடுவார்கள். அந்த கிரகணம் முடியும் வரை தானியங்கள் வீட்டில் அரிசி சாக்கு, கோதுமை மூட்டை, அரிசி மூட்டை, பயறு, பருப்பு, 9 விதமான தானியங்கள்லையும் தர்ப்ப புல்லை போட்டு வைத்து விடுவார். அந்த விஷத்தன்மை வராமல் இருப்பதற்காக அந்த நேரத்தில் சாப்பிடவோ சமைக்கவோ எதுவும் செய்யாம எல்லாரும் ஹரியுடைய நாமத்தை ஜபம் செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப 500 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சந்திர கிரகண நாள்ல நவத்வீப்ல இருந்த அனைத்து மக்களும் கங்கை கரையில போய் உட்கார்ந்து கொண்டு, சிலர் கங்கையின் நீரில் உட்கார்ந்து கொண்டு ஹரி 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 என்று பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் அங்க வீட்டுல சச்சி மாதா, ஜெகநாத் மிஸ்ரா சச்சி மாதாவுக்கு பிள்ளையாக சைத்தன்ய மகாபிரபு பிறந்தார். அவர் அவதாரம் பண்ணின நாள்லயே அந்த நேரத்திலேயே நவத்வீப் மக்கள் முழுவதும் ஹரிநாமத்தை ஜபம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நாம ஜபத்துடன் அவர் அவதாரம் செஞ்சார். இது முதல் காரணம். நாமத்தை பிரச்சாரம் செய்வதற்காக அவர் அவதாரம் செஞ்சார். அது முதல் காரணம். இரண்டாவது காரணம், இந்த கோபியர்களும் ராதாராணியும் என்ன ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள் என்று பகவானுக்கு தெரியணும். ஒரு முறை துவாரகையில் இருக்கக்கூடிய மனைவிகளும் விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபியர்களும் பகவானிடம் சொல்லுகிறாங்க, இந்த பக்தியின் பரவச நிலை, உங்க நாமத்தை ஜபம் செய்யும் பொழுது, உங்கள் லீலைகளை நினைக்கும் பொழுது, உங்களுக்கு தொண்டு செய்யும் பொழுது நாங்கள் அனுபவிக்கும் அந்த பரவச நிலை உங்களுக்கு எவ்வளவு விளக்குனாலும் புரியாது.
பகவானுக்கு புரியாது. ஏனென்றால் பகவான் சேவையை ஏற்றெடுக்கும் இடத்தில் இருக்கிறார், கோபியர்கள் சேவையை செய்யும் இடத்தில் இருக்கிறார்கள். நம்ம பக்தர்கள் சேவையை செய்கிறோம், ஆனால் பகவான் சேவைகளை ஏற்றெடுக்கிறார். அவர் சேவையை ஏற்றெடுப்பதனால ஒரு செய்யும் பக்தனின் பரவச ஆனந்தத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப கோபியர்களும் மனைவிகளும் கிண்டலாக சொல்லுகிறார்கள், நீங்கள் பகவான் தான், இருந்தாலும் சரி நாங்கள் அனுபவிக்கும் ஆனந்தத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அந்த ஆனந்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்களும் பக்தனானால் தான் அது புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்ன உடனே பகவானுக்கு பெரிய ஆச்சரியம். எனக்கு தெரியாத ஒரு உண்மை இந்த உலகத்தில் இருக்கா? அப்ப அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவரே பக்தனாக வர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். பக்தர்களாக வந்தாத்தானே இந்த பக்தர்கள் அனுபவிக்கும் ஆனந்தத்தை தெரியும் இல்லையா? என் பக்தர்கள் அனுபவிக்கும் அந்த பரவச நிலையை நானும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவரே அவரோட பக்தனாவே வந்துட்டார். இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், 500 வருடங்களுக்கு முன்னாடி பார்வதின்னு சொல்ல முடியாது, காளி, துர்கா அவர்களை வணங்கும் வழிபடும் பெரிய ஒரு சமூகத்தினர் இருந்தாங்க. எப்படி விஷ்ணுவை வழிபடும் வைணவர்களும் சிவபெருமானை வழிபடும் சைவர்களும், அதே மாதிரி சக்தி, துர்கா, காளி அவர்களை வழிபடும் சாக்தேயர்களும் இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில். இந்த சாக்தேயர்கள் என்ன செய்வாங்கன்னா, காளிக்கு போய் பசுமாட்டை குருதி கொடுப்பது, ஆடுகளை வெட்டி கோழிகளை வெட்டி குருதி கொடுப்பது, அந்த இரத்தத்தை பிரசாதமாக எடுத்துக்கொள்வது, அப்படி ரொம்ப தமோகுண ஆராதனைகளை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த காலகட்டத்தில். சமீப காலம் வரை இது நடந்து கொண்டுதான் இருந்தது. திருமதி ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக வந்த பொழுதுதான் தமிழ்நாட்டில் இந்த விலங்குகள், மிருகங்களை குருதி கொடுப்பதற்கு தடை செய்தார்கள். அது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கிராமத்துக்கு போனாலும் சரி, கடா வெட்டுதல் என்று சொல்லுவது பெரிய ஒரு திருவிழா. ஆட்டை வெட்டி, மாட்டை வெட்டி, கோழியை வெட்டி, அந்த இரத்தத்தால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து ரொம்ப தமோகுண ஆராதனைகளை செய்து கொண்டிருந்தார்கள். இப்பவும் சில இடங்கள்ல எல்லாம் இது நடக்குது, தமோகுண ஆராதனை. அப்ப 500 வருடங்களுக்கு முன்னாடி காளியின் பக்தர்கள் இந்த மாதிரி தமோகுண ஆராதனையை செய்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து அத்வைத ஆச்சாரியருக்கு மனம் பொறுக்கல. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத்த, அந்த அத்வைத ஆச்சாரியருக்கு மனம் பொறுக்கவில்லை. எப்படி இந்த உயிர்களை எல்லாம் கொல்லுகிறார்கள் என்று கவலைப்பட்டு தினமும் அவர் என்ன செய்வார், தன்னுடைய சால கிராமத்திற்கு கங்கையின் நீரை எடுத்து அபிஷேகம் செய்து துளசி இலையை, துளசி கதிரை வைத்து பகவானை பிரார்த்தனை செய்வார். நீங்க வந்தாதான் இதுக்கு ஒரு முடிவு, நீங்க அவதாரம் செய்தால்தான் இதற்கு ஒரு முடிவு, இதை யாராலையும் தடுக்க முடியல என்று அழுது பிரார்த்தனை செய்வார். ஒரு பக்தர் பிரார்த்தித்து விட்டால் பின்ன பகவான் அதை எப்படியாவது நடத்தி விடுவார். பிரகலாதன் சொன்னார் இல்லையா, பகவான் தூணிலையும் இருக்கிறார் என்று சொன்ன உடனே அப்பதான் அவர் தூண்ல இருந்து வந்தாரு. இல்லாம காலையில் 6 மணிக்கே வேஷம் போட்டுட்டு தூணுக்குள்ள ஏறி உட்கார்ல அவர். பிரகலாதர் சொன்ன உடனே வந்துட்டார். நிஜபிருத்திய பாஷிதம், பிரகலாதனுடைய வார்த்தையை உண்மையாக்க வேண்டும் என்ற ஆசை பகவானுக்கு. அப்போ
அத்வைதாச்சாரியார் பிரார்த்திக்கிறார், நீங்க வந்துதான் ஆக வேண்டும். அந்த அத்வைதாச்சாரியர் என்ற மகாபக்தனின் பிரார்த்தனைக்கு வழங்குகிறார் பகவான். அப்படி சைத்தன்ய மகாபிரபுவாக அவதாரம் செய்கிறார். 3 காரணங்கள் பார்த்தோம் மகாபிரபு அவதாரம் செய்வதற்கு. என்னெல்லாம் 3 காரணம்? முதல் காரணம் நாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் செய்வது. 2வது காரணம் கோபியர்களும் ராதாராணியும் அனுபவித்த அந்த பரமானந்தம் நானும் அனுபவிக்க வேண்டும் என்று வந்தது. 3வது காரணம் அத்வைதாச்சாரியார் அழைத்ததுனால அவர் மறுக்க முடியாமல் வந்தார். அப்ப எவ்வளவோ வருடங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த 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 ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அதே மாதிரி ஒரு சந்திர கிரகணம் வந்திருக்கு. எல்லா வருடமும் கௌர பூர்ணிமா வருது, ஆனா எல்லா வருடமும் சந்திர கிரகணம் வருவது கிடையாது. ஆனா இந்த வருடம் வந்திருக்கு. அப்போ இந்த சந்திர கிரகணத்துக்கு எவ்வளவு அதிகமாக நம்ம ஜெபம் செய்ய முடியுமோ, மகாபிரபுவை பற்றி வாசிப்பது, படிப்பது, அந்த மாதிரி ஏதாவது செய்ய முடியும். எல்லாம் செய்து பக்தர்கள் தொண்டு செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா.